ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு கூட்டு தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டும் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகுலாம் சேர்த்துக்கலாங்க. அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தெல்லாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இது வதங்குற கேப்லேயே சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் மண்ணாக இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்புத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு கூடுதல் குறை வேணும்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. காயெல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த காய் வந்து நல்லா இனிப்பு சுவையோடு இருக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. உப்பு இனிப்பும் கலந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போவும் நம்ம வந்து இது ஆவியில் வேக வச்சு தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கிழங்கெல்லாம் நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா இனிப்பு உப்பு காரத்தோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.